தாய்ப்பால் விற்பனை விவகாரம் தொடர்பாக சென்னையில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான முழு விவரங்கள். விஸ்வரூபம் எடுத்து வரும் தாய்ப்பால் விற்பனை விவகாரமானது மத்திய உணவு பாதுகாப்பு துறையால் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தாய்ப்பாலுக்கான தாய்ப்பாலை பாட்டில்களில் சேகரித்து பல்வேறு மருந்து விற்பனையாளர்கள் கிடங்கு மட்டுமல்லாமல் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கும் இந்த தனியார் தடை செய்யப்பட்ட தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையான பிரசாந்த் என்ற தனியார் மருத்துவமனையில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டியில் பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாய்ப்பால் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருப்பதும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சோதனை அந்த மருத்துவமனையில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு மருந்து விற்பனையாளர்கள் வெளி மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தாய்ப்பால் மற்றும் பவுடர் வடிவிலான தாய்ப்பால்கள் பல்வேறு செயற்கை கருத்தரிப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்டு இருப்பதாக அந்த பட்டியலிடப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த அடுத்த கட்ட சோதனையானது அதிரடியாக நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய பிரசாந்த் என்ற செயற்கை கருத்தரிப்பு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையிலே இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ்குமார் தலைமையிலான சோதனை இங்கு நடைபெற்று வருகிறது. இது போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய தாய்மார்களுக்கு இது போன்ற பாட்டிலில் அடைக்கப்பட்ட தாய்ப்பாலை விற்பனை செய்யப்படுவதாகவும் அதன் பிறகு கிடைக்கப்பட்ட பட்டியலை அடுத்து இந்த பட்டியலின் பிரகாரம் எந்தெந்த மருத்துவமனை இது போன்ற நிகழ்வில் ஈடுபடுகிறது என்ற விவரங்கள் எல்லாம் முழுமையாக சேகரிக்கப்பட்டு இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது.